அன்பு கலந்தரிய வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2013ஆம் ஆண்டு திங்கட்கிழமை, ஒரு வாரத்தின் முதல் நாள். இன்றைய நாள் செய்திகளை எப்படி 2 நாட்களாக ஏந்தி வந்திருக்கிறது, அந்த செய்திகளினுடைய உள்ளடக்கங்கள் என்ன என்பதனை ஆராய்வதற்கான சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி டிவி இணைந்து வழங்கும் சக்தி பிரஸ் ரிலீஸிலே நீங்கள் சந்திக்கிறீர்கள். என்னுடன் கலையகத்தில் ஜெஃப்ரி ஜெபதர்சன். வணக்கம். வணக்கம் கஜமுகன். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தமிழ் பத்திரிகையினுடைய முதல் தலைப்புகளை பார்ப்போம். அந்த அடிப்படையில் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை பார்க்கும்போது வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு படி இருக்கிறது. வடமாகாண சபையுடன் இணங்குவதே சர்வதேசத்தின் தலையீட்டை தடுக்க வழி. வடமாகாண சபையுடன் இணங்குவதே சர்வதேச தலையீட்டை தடுக்க வழி. அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுகிறார் அமைச்சர் ராஜித சேனாரத்ன என்கின்ற செய்தி இன்றைய தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. மீண்டும் நீங்கள் பார்வையிடலாம். வடமாகாண சபையுடன் இணங்குவதே சர்வதேசத்தின் தலையீட்டை தடுக்க வழி, அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறுகின்றார் அமைச்சர் ராஜித சேனாரத்ன என்ற செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஏனைய பத்திரிகைகளை பார்ப்போம். தினக்குரல் இப்படி சொல்கிறது: முருகல் ஆரம்பம், மஹிந்த சிந்தனை கொள்கைகள் அமுலாக்கத்தை உறுதிப்படுத்தும் தேவை முதலமைச்சருக்கு, ஜனாதிபதி. அரசியல் நோக்கத்திற்காக ஒருங்கிணைப்பு குழு இணை தலைமை ஏற்க முடியாது, விக்னேஸ்வரன். இது தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு: மலேசியாவில் தொழில் பெற்று தருவதாக மோசடி, போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கை, சுற்றுலா விசாவில் மலேசியா சென்ற 1000க்கும் மேற்பட்ட இலங்கையர் நிற்கதி, பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என வேலைவாய்ப்பு பணியகம் வேண்டுகோள் என்கின்ற செய்தி தினகரனினுடைய தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தமிழ் தந்தி பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். நேற்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகை தலைப்புச் செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றது: ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரில் இலங்கை மீது கடும் அழுத்தங்கள் என்ற செய்தி. நீர்த்து போகச் செய்ய இந்திய இலங்கை மத்திய அரசுகள் முயற்சி என்கிற செய்தியாக இருக்கிறது. இலங்கை மத்திய அரசு முயற்சி என்பது சரி. இப்போது இருக்கக்கூடிய முரண்பாடான நிலைமையில் இங்கே இந்தியாவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகையில் நீர்த்து போகச் செய்ய இந்திய இலங்கை மத்திய அரசுகள் முயற்சி என்று நாங்கள் ஆழ்ந்து நோக்குவோம் தொடர்ந்து. அதைத் தொடர்ந்து நாங்கள் ஏனைய தமிழ் பத்திரிகைகளை பார்க்கும்போது சுடரொளி இன்று தலைப்பை கொண்டு வந்திருக்கின்றது: தடை தகர்ந்தது, தமிழ் மக்கள் மாவீரர்களை அஞ்சலிப்பர் என்கின்ற செய்தியாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தடை தகர்ந்தது, தமிழ் மக்கள் மாவீரர்களை அஞ்சலிப்பர் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உள்ளடக்கம் தொடர்ந்து பார்க்கலாம். அதை அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய மெட்ரோ நியூஸினுடைய பிரதான தலைப்பை பார்ப்போம். அக்மிமன தல்கசியாய பகுதியில் இடம்பெற்ற செய்தி இது. மனைவி தன் மீது எண்ணெய் ஊற்ற அவர் மீது கணவர் தீ வைத்தார் என்கின்ற செய்தி மானுடம் உறவுகளை தாண்டி எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு தலைப்பாய் இன்று மெட்ரோ நியூஸினுடைய பிரதான தலைப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. அதைத் தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளை எடுத்து நோக்குவோம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு: மாவீரருக்கு அஞ்சலி செய்ய கூட்டமைப்பு முயற்சிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகவல் என்கிற செய்தியாக இருக்கு. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை மாத்திரம் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தி, யாழ் தினக்குரலினுடைய பிரதான தலைப்பாக முருகல் ஆரம்பம், மஹிந்த சிந்தனை கொள்கைகள் அமலாக்கத்தை உறுதிப்படுத்தும் தேவை முதலமைச்சருக்கு, ஜனாதிபதி. அரசியல் நோக்கத்திற்காக ஒருங்கிணைப்பு குழு இணை தலைமையை ஏற்க முடியாது, விக்னேஸ்வரன். இந்த செய்தியாக இருக்கின்றது 2 செய்திகள். இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளினுடைய செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஏனைய பத்திரிகை செய்திகளாக நாங்கள் சிங்கள பத்திரிகைகளை எடுத்துக்கொள்வோம். சிங்கள பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புகள் இப்படி இருக்கின்றன. திவையின பத்திரிகையிலே இப்படி இருக்கின்றன: ஹிட்டகே அய ஜீத்தகே அய தன கசவை என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இது எதற்காக செய்யப்பட்ட செய்தியோ தெரியவில்லை. ஆனால் திவையின பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு நான் நினைக்கிறேன் உங்களிடமிருந்து இதை கூடுதலாக நான் எதிர்பார்க்கலாம் என்று முழங்காலிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி ஏற்க நீங்கள் தெரிந்ததா? அந்த செய்தி, இந்த செய்தி இதுவரை நாங்கள் ஒளிபரப்பவில்லை. அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்ததாகவும் அமைதி ரோஹித்த போகோல்லாக தெரிவித்ததாகவும் இந்த செய்தி இருக்கின்ற 2 தரப்பினரும் வெவ்வேறான தங்களுக்கு குறிப்பாக ஆதரவாக இருப்பவர்கள் வரா சங்வர்தன அமைச்சர் ரோஹித்த அபேகுணவர்தனையும் அடுத்து
நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன இருவரும் தமது வெவ்வேறான ஆதரவாளர்களை முழங்காலிட செய்திருக்கிறார் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நீண்ட காலமாக பிரதேச சபையில் இடம்பெற்ற இந்த முழங்காலிடும் செய்தி இப்போது அமைச்சரவை வரை சென்றிருப்பது இன்னும் ஒரு சிறப்பு அம்சம். திவ்ய பத்திரிகையினுடைய செய்தி, அத பத்திரிகையினுடைய இன்னொரு செய்தி, இந்தியானு பாண்ட கீப்பயக பது இவத்தட்ட என்கிற செய்தியாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்து வரும் பொருட்களினுடைய வரிகள் விலக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியாக இருக்கிறது. என்ன பொருட்கள் என்கின்ற விடயங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது விளங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றோம். நான் நினைக்கிறேன் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தான் கூடுதலாக இந்த வரி விலக்குகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வெங்காயத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரிப்பின் அடிப்படையில் இப்போது சத்தோச விலை குறைந்த விலையிலே பெற்றுக் கொடுப்பதற்கான அரசாங்க திட்டங்கள் வருகின்றது. தற்காலிகமாக தீர்வுகள் நீக்கப்பட்ட செய்தியும் தொடர்ந்து இருக்கின்றன. அது சார்ந்த ஒரு விடயமாக இந்த விடயத்தை நாங்கள் காணலாம். அத பத்திரிகையினுடைய செய்தி, தினமீன பத்திரிகையினுடைய செய்தி, ஸ்ரீலங்கிக்கோ தஹசக் மலேசியாவே அத்தரமா, இலங்கையர்கள் பல்லாயிரக்கணக்கான மலேசியாவில் நிற்கதியான நிலையில் இருக்கிறது. இதனுடைய மிக முக்கியமான விஷயம், சஞ்சாரக வீசாவலிங் ரக்கியா கரண்ண, அதாவது சுற்றுலா வீசாவினூடாக வேலை செய்ய முடியாது. ஜாவாரம் கருவன்ட்ட ரவெட்டென் எப்பா, இப்படியான ஏமாற்று பெருவழிகளுக்குள் நீங்கள் ஏமாற வேண்டாம். நிவரதி தொரத்துரு லபா கனிமிங் அபஹாசூய், அதாவது சரியான தகவல்களை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம் என்கிற செய்தியாக தினமீன பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. மலேசியாவிலே வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக சுற்றுலா விசாவில் அனுப்பி மக்களை மிகவும் நெருக்கடியாக்கிய செயலாக இந்த செய்தி இருக்கிறது. தினமீன பத்திரிகையுடைய செய்தி. தினகரனுடைய பிரதான தலைப்பும் அதாக இருக்கிறது. கிரிப்பிட்டி மில நகி சமாகம் அவசர இல்லை, லக்ஷ்மிம பத்திரிகையினுடைய செய்தி. பால்மாவின் விலை அதிகரிக்க கோரி பால்மா நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. எதிர்காலத்தில் பால்மா உடைய விலைகளும் அதிகரிக்கப்படலாம் என்று செய்தி வெளியாக இருக்கிறது. கஜமோகன். அடுத்து லங்காதீப பத்திரிகையுடைய செய்தி, பிரிய மகபாரே மராதமா சமியா வசபி திவிகசாகென மருவம் மரும் கவே தச ஹவரதி துவ என்கிற செய்தியாக இருக்கிறது. தகம் பாசனட்ட அரலவா எத்தி, அதாவது அறநெறி பாடசாலைக்கு தன்னுடைய மகளை கூட்டி சென்று விட்டு தனது தாய் விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கணவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கின சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனைவி இறந்திருக்கின்றார். பின்னர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக கணவர் சென்று நஞ்சருந்தி இருக்கிறார். பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கணவரும் உயிரிழந்தார். இது நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாக இருக்கின்றது. மனைவி அறநெறி பாடசாலையின் ஆசிரியர் இல்லை, அறநெறி பாடசாலைக்கு தன்னுடைய மகளை கொண்டு வந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் கணவர் கொலை செய்திருக்கிறார். என்ன காரணம் என்பது தொடர்பாக வெளிப்படுத்தப்படவில்லை. எதிர்வரும் காலத்தில் இது நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அயவைங் பது நங்வலா என்கின்ற செய்தி ஒன்று இருக்கிறது. அதாவது அரச இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விலைகள் நெத்தலி, டின்மாடு, டின்மீன், மூங்கட்ட, பயறு, கடலை, அத்துளு பாண்ட ரசகம் இலைகளட்ட, இப்படியான உணவு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற, அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கடலை, பயறு, சீனி, போஷாக்கான உணவு, அதே நேரத்தில் நெத்தலி மற்றும் டின்மீன் போன்றவையின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்கள். மௌபிம பத்திரிகையினுடைய செய்தி, கருகே ரலியட்ட கஹாய் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. என்ன பிரச்சனை? மௌபிம் பத்திரிகையுடைய செய்தி, கரு நிகழ்த்த இருந்த ஜெயசூரிய அவர்கள் நிகழ்த்த இருந்த ஒரு பேரணி தடுக்கப்பட்டிருக்கு என்கின்ற செய்தியாக இந்த செய்தி மௌபிம் பத்திரிகையுடைய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ரிவீர பத்திரிகையுடைய செய்தி, கொழும்பு தவத் போலீஸ் லோக்கேக் கோட்டிபதியின்கே குடுகாலா என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு போலீஸ் பொறுப்பதிகாரி இந்த கோடீஸ்வர பெண்மணியிடம் இருந்து பணம் பெற்றுள்ளதான ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு ஒன்று செய்தியாக பிரசுரமாக, அந்த கோடீஸ்வரனுடைய படமும் இங்கே பிரசுரமாயிருக்கிறது இல்லையா? நீண்ட காலமாக மயக்கத்தில் இருந்த செய்தி ஒன்று ரிவீர பத்திரிகை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. எங்கிருந்து பெற்றார்களோ தெரியவில்லை. இது ரிவீர பத்திரிகை செய்தி. குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த செய்திகள் அவ்வளவாக தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இப்படி சிங்கள பத்திரிகை நாங்கள் சேர்க்கும் போது வகையான சம்பவங்கள் அதிகம் இடம்பெற்றிருக்கின்றன.
தொடர்ச்சியாகவே பொறுப்பதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து தனது குற்றச்சாட்டிலிருந்து கொலை குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்கொள்வது கோடீஸ்வரர்கள் பெண்மணிகள் கடந்த காலங்களில் அதிகமாக இவ்வாறு இப்போது அவை அம்பலமாக்கப்படுகின்றிருக்கின்றன என்கின்ற செய்தி தான் இங்கே நாங்கள் கூற வேண்டிய செய்தி. ஆகவே பணத்துக்கும் மரியாதையற்ற காலம் மாறுமாக இருந்தால் மனிதன் மீண்டும் மேலெழுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இது சிங்கள பத்திரிகை செய்திகள். தொடர்ந்து நாங்கள் ஆங்கில பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். Pardoned UNP rebels demanded run its head என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது. இது அசோக பாலித்த போன்ற மீண்டும் இணங்கி மீண்டும் வந்தவர்கள் இந்த இருவரும் மீண்டும் பாலித்தரங்க பண்டார் அசோக மீண்டும் இணைந்திருக்கின்றார்கள் செயற்குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியில். அவர்கள் ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவத்தை அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் என்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே அவர்களை இணைத்ததற்கு ஏதாவது ஒரு காரணங்களும் கொடுப்பனவுகள் இடம்பெற்றிருக்கிறது தெரியவில்லை. இப்படியான செய்தி தி ஐலண்ட் பத்திரிகையில் இருக்கின்றது. சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி கவுண்டிங் த டெட் அண்ட் த டிசப்பியர்ட் என்கிற செய்தியாக இருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் டு பிகின் ஐலண்ட் வைட் சர்வே on casualties of the war என்கிற செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக யுத்த காலகட்டத்தில் போது இறந்தவர்களும் மற்றும் காணாமல் போனவர்கள் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வதற்கான செயற்திட்டம் ஒன்றினை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ண காணிக்குழு எடுக்க இருக்கின்றது. இது தொடர்பான கூட்டம் அதாவது அதுவும் இணைந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவும் இணைந்து தான் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க இருக்கிறது. ஆகவே இந்த செய்தி சிலோன் டுடே பத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. இதைத்தான் நீண்ட காலமாக பலர் போராட்டத்தின் மத்தியில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காணாமல் போனவர்களது உறவினர்கள் எங்கே இருக்கின்றார்களா இல்லையா எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று வித்தியாசமான திட்டத்தில் இப்போது செயல்படுவதாக இருக்கிறது. அடுத்து சைனா ஃபைன் on Lanka's HR record has made progress on HR front reconciliation. International community must not complicate issue என்கிற செய்தியாக டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தி இருக்கிறது. சீனா தன்னுடைய நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கிறது இலங்கை பற்றிய மனித உரிமைகள் விடயத்திலே. அதே நேரத்தில் முன்னணியில் அதாவது இலங்கை மீளிணக்கப்பாடு போன்ற மனித உரிமை விடயத்திலே சிறந்த ஒரு பெருவரை காண்பதற்கு அது இணங்கி இருக்கின்றது, அந்த காண்பிக்கிறது என்று இணங்கி இருக்கின்றது. சர்வதேச சமூகம் இவற்றை குழப்பப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கின்ற விடயமாக சீனா கூறிய விடயம் போன்ற ஒரு செய்தி இங்கே டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இருக்கிறது. அண்மை காலங்களிலே சீனா இலங்கை விவகாரத்திலே ஒரு முரண்பாடான நிலையில் இருக்கிறது என்கிற செய்திக்கு பதில் சொல்வது போன்ற ஒரு அமைப்பில் இந்த தலைப்பு பிரசுரமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தி ஜீரோ டரிஃப் for 10 categories of Indian imports என்கின்ற செய்தியாக இருக்கிறது. 10 வகையான இந்திய உற்பத்திகளுக்கு தீர்வையற்ற நிலையை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் 10 வகையான இந்திய பொருட்களுக்கு தீர்வு இல்லை. இது டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு. இப்படி சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் செய்தியை கொண்டு வந்திருக்கின்றன. இதைத் தொடர்ந்து நாணயம் என்கின்ற பத்திரிகை வெளிவருகிறது எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரினால். இந்த பத்திரிகையை பொறுத்தமட்டில் குறிப்பாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விடயம் இப்போது வரவு செலவு திட்டம் அதிகம் பேசப்படுவதனால் இந்த பொருளாதாரம் என்ன சொல்கிறது பார்ப்போம். தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது. 2014 இலங்கையில் 6.5 உறுதியான வளர்ச்சி என்கிற செய்தியாக இருக்கின்றது. அதாவது அடுத்த வருடம் உறுதியான வளர்ச்சி ஒன்றினை எதிர்பார்க்கலாம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டினுடைய சிரேஷ்ட அதிகாரி கூறியிருக்கின்றார் என்கிற செய்தியாக இருக்கிறது. அத்துடன் உயர்ந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள் பல இடைக்கால அபாயங்களை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 531 பில்லியன் பற்றாக்குறை இருப்பதாக நாங்கள் பார்த்திருந்தோம். கடந்த வாரம் நாங்கள் அரச பாதீட்டினுடைய 2வது வாசிப்பு இடம்பெற்ற நேரம் பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் 5900 கோடி டாலர்களை கொண்டது இலங்கையினுடைய பொருளாதாரம். மத்திய வங்கி இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டு முறை 7.2 7.5 வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது என்கின்ற செய்தியாக இந்த செய்தி தெரிகிறது. ஆகவே வரிகள் அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அதே தருணம் இலங்கையர்களினுடைய வருமான வளர்ச்சி அதிகரிப்பதற்கான அமைப்பு திட்டங்களும் இருக்கிறது. என்றால் குறிப்பாக இந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு உள்ளே வர்த்தக மாநாடுகள் இடம்பெற்றதால் இதையும் எதிர்பார்க்கலாம் என்று கூறுகின்றார். அதாவது நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டது போல நான் நினைக்கிறேன் தமிழ் தந்தி பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அண்மையில் பிபி ஜாஸ் சுந்தர நிதி அமைச்சின் செயலாளர் அன்று வரவு செலவு திட்டம் வாசிக்கப்பட்ட சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட அடுத்த நாள் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கருத்து வெளியிட்டிருந்தார். குறிப்பாக
வரி முறைக்கு இலங்கையர் பழக்கப்பட வேண்டும், அல்லாவிட்டால் வரி முறைக்கு தங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும், தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரி கட்டக்கூடிய சூழலிலே இளைஞர்களுடைய தலா வருமானம் இருக்கிறதா குறிப்பிடுகின்றன. 1200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கொடுக்கின்றார்கள். எனவே 49,000 ரூபாய் தேவைப்படுகிறது ஒரு குடும்பத்திற்கு சரியாக. இருந்தாலும் அதற்கு ஆன வரி பெற்றுக்கொள்ள முடியும்.